ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் வந்து புடலங்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையானது கடலப்பருப்பு ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு காய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 3-4 விசில் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணியும் சேர்த்து சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வேகட்டும். அடுத்து நம்ம புடலங்காவை எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே லைக் பண்ணிவிட்டு வீடியோ தள்ளாமல் பாருங்கள். புடலங்காவை முதல்ல நம்ம நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். சீவி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிவிட்டு அது உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைஸில் தாங்க கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம வதக்குனாக்கா இதை வந்து குக்கர்லலாம் வச்சு வேக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு மாதிரி தண்ணி விடுற காய் தான். இது நல்லா ஈஸியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான மசாலா ரெடியாக இருக்குது. முதல்ல நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடு ஏறட்டும். ஏறந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஏனதும் நம்ம இப்போ அதுக்கு தேவையானது கடுகு, கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். சும்மா தாளிப்புக்காக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்திருந்தோம். நான் வந்து முன்னாடியே சேர்த்துட்டேன். கொஞ்சம் பொரிஞ்சு வந்திருந்தோம் லைட்டாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சிருந்தோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா ஜீரணாகும். லைட்டாக கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொடியை நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. நான் வந்து 2 போதும் எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் தான். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டான காய் கூட நல்லது. இது உடம்புக்கு சாப்பிட்டாக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறதில்ல. அப்படியே மூடி வச்சாக்கா நல்லா வெந்துடும். லைட்டாக கொஞ்சம் இப்போ நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விடும் அதுலேருந்தே. நான் வந்து கடலப்பருப்பு குக்கரில் வேக வச்சுருக்கிறேன் இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை வந்து லைட்டாக வதங்கட்டும். அடுத்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக, ஜாஸ்தி எல்லாம் தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம முக்கியமான விஷயம் உப்பு சேர்க்கல. இன்னும் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போது உப்பு சேர்த்துன்னா நல்லா தண்ணி இப்போவே தண்ணி விடுது பாருங்கள். அதுலேருந்து நம்ம லைட்டாக உப்பை சேர்த்து நம்ம கலக்கி விட்டுடலாம். அது பாட்டுக்கு வதங்கிட்டே இருக்கட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி. புடலங்காய் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு காய் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. தண்ணி விடுது பாருங்கள். நல்ல டேஸ்டான காய் இது. நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 1/4 பாகம் வதங்கிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்குற போதே 1/4 பாகம் வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே நல்லா அது வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ கடலப்பருப்பு வேக வச்சுருந்த இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதில் சேர்த்து நம்ம லைட்டாக கலக்கி விட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய்க்கு வந்து கடலப்பருப்பு தான் ஒரு நல்ல பொரியல் சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பு சேர்த்துட்டாக்கா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய்க்கு வந்து கடலப்பருப்பு சேர்த்தா தான் நல்லா அது புடலங்காய் ஒரு பொரியலுன்னே நம்ம சொல்ல முடியும். திரும்ப மூடி வச்சிடலாம். பாதி வெந்திருக்கு, இன்னும் பாதி அது நல்லா வேகட்டும். தண்ணியே நம்ம ஊற்றலை, அப்படியே வேகுது. நல்லா க்ளீனாக வந்துருச்சு. நம்ம இப்போ லைட்டாக அதை கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் நான் வந்து துருவி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணியே சுத்தமாக கிடையாது. அடியும் பிடிக்கல. க்ளீனாக வெந்திருக்கு காய். நல்லா சூப்பராக தீயாமல் அடி பிடிக்காமல் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சா சூப்பராக வந்துடுது. நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். சூப்பரான ஒரு காய் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் மதியத்துக்கு லஞ்சுக்கு இதே காயை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். யாருக்கு புடலங்காய் பிடிக்குமோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு காய் இது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. தண்ணியும் இல்லை, காயும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாய்.